லேம்பார்ட், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் விளையாடாத. எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? கோவப்படல. I love you. I love you too. சரி வா போலாம் வா. Another guy like me. லேம்பார்ட், சொல்றத கேளு. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். Lone Ranger at tamilrockers.net. லேம்பார்ட், நீ எங்க இருக்கன்னு சொல்லு. லேம்பார்ட், எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி தூங்கிட்டே இருக்க போற? சீக்கிரம் எழுந்துரு, நான் கிளம்பணும்ல. எல்லா படத்தையும் படிச்சிட்டேன். சாப்டர் 6 முடிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சது. நல்ல பையன். நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, நான் வேலைக்கு கிளம்புறேன். நான் உங்க கூட நடந்து வரலாமா? நான் திரும்ப வரும்போது நீ புக் எடுத்து சாப்டர் 4ல இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஓகே ராய்? ஹெர்க்லீஸ், உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடு. இந்தா. ராய் வா. அது பாவம் மம்மி. நீ மிருகங்க கூட விளையாட வந்தியா இல்ல என் கூட வாக்கிங் வந்தியா? சாரி மம்மி. சீக்கிரம் வீட்டுக்கு போய் பைபிள் படி. விளையாடக்கூடாது. ஓகே? ஓகே. உனக்கும் வேலை இருக்கு, எனக்கும் இங்க வேலை இருக்கு. பாய் மம்மி. பாய் ராய். ஜாஸ்தியா இருக்கு. நான் வேற கடையில வாங்கிக்கிறேன். ஹாய் ஹலோ. ஹாய் ஷெரீப், இப்பதான் சேல்ஸ் ஆரம்பிச்சோம். நான் செஞ்ச போர்வைகள் விற்க வந்திருக்கேன். அங்க பாருங்க, பெட்டி கூட அவ செஞ்ச போர்வைகளை விற்க வந்திருக்கா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவகிட்ட பர்மிட் இருக்கான்னு கேளுங்க. என் கூட வா. கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்க. குட் மார்னிங் பட்டே. குட் மார்னிங் ஷெரீப். பொதுவாகவே பெண்களுக்கு கலைத்திறமைகள் அதிகமா இருக்கும். அதனால அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை கொண்டு போய் மியூசியத்தில் வைப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஒற்றுமையா செயல்படலைன்னா உங்க 2 பேர் கடையை நான் மூட வேண்டியிருக்கேன். உதவி தேவைன்னா கூப்பிடுங்க. நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனா 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. சரி, அதை வேடிக்கை பார்க்கறது நம்ம வேலை இல்ல. அவங்க சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும். நானும் அதை தான் யோசிச்சேன். 2 பேரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா அவங்க தலையெழுத்து வேற. மறுபடியும் சொல்லு எலனர். 14 கிரேட் கிட்ட சொல்லு. 1-4 ஆள் காணாம போயிட்டான். இந்த மாதிரி நிறைய புகார்கள் வருது. அவன் வழக்கமா சொன்ன நேரத்துக்கு வருவான். இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வரல. அவன் ரொம்ப பங்க்சுவலா இருப்பான். எக்காரணத்தை கொண்டு லேட் பண்ண மாட்டான். எப்பத்துல இருந்து அவர் காணாம போயிட்டாரு? காலையில 8 மணில இருந்து. அப்ப 3 மணி நேரம் தான் இருக்கு. நான் தான் சொல்றேன் இல்ல, அவன் இது வரைக்கும் எதுக்காகவும் லேட் பண்ணதில்ல. ஒருவேளை அடிபட்டிருக்கலாம். கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு. நாம 24 மணி நேரம் காத்துட்டு இருப்போம். அதுக்குள்ள காணாம போனவரை திரும்ப வரலாம். ExtremeDog.com. கிட்ட மோப்ப சக்தி உள்ள ஒரு நாய் இருக்கு. லேம்பர்ட்டோட உடைகள் ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். கண்டிப்பா. கவலைப்படாதீங்க.
நாங்க இருக்கோம், தைரியமா இருக்கு. தேங்க்யூ ஷெரீஃப். ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே. Come on, come on. Come on. Move பண்ணு. தேடு. Come on. சீக்கிரம். Move பண்ணு. சரி, திரும்ப போகும்போது மேரி உங்களுக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு வச்சிருப்பாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா, என் மனைவியோட சாப்பாடை சாப்பிட்டு பாரு. எப்பவுமே உங்க வீட்ல சாப்பாடு ரெடியா இருக்குமா? எப்பவும் ரெடியா இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஓகே, வா. என்னாச்சு? என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சதே இல்ல. எதையோ பார்த்து பயந்துருக்கு. இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்குது. நாம எதை தேடி இங்க வந்தோமோ அது எதிர் திசையில போயிருக்கணும். பாஸ்கோ, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே? அவர் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? அவகிட்ட போய் சொல்லு, நாய் நிக்கிற இடத்துல நாங்க ஓகே சார். எலனர், நாய் நின்ன இடத்துல இருந்து நாங்க தேட ஆரம்பிக்கிறோம்னு சொல்லு. ஹலோ ஷெரீஃப், நாய் நின்ன இடத்துல இருந்து போலீஸ் துப்பறி ஆரம்பிச்சிருக்கு. காடியே உங்களுக்கு தெரியுமா ஷெரீஃப்? அவர் எங்களுக்கு சொத்துன்னு விட்டுட்டு போனது இந்த வீடு மட்டும்தான். அவர் வெளியே வேட்டையாட போவாரு, இல்லைன்னா வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. வாரத்துக்கு ஒரு நாள் நான் சாப்பாடு தண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரு. இப்போ அந்த வீடு காலியா தான் இருக்கு. போன திங்கட்கிழமை தான் அவரை கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. இந்த சுத்துப்புறமும் அவரை தேடி பார்த்தேன். ஆனா இந்த துப்பாக்கி தான் கிடைச்சது. இந்த துப்பாக்கி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட்டுட்டு போவே மாட்டாரு. இங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அப்பாவிகளுடன் அராஜகம் செய்றவர் யாராயிருந்தாலும் அழிக்கப்படுவார். அதுக்கு எதிரும் வரையா இந்த விதி விலங்குகளுக்கு பொருந்துறதில்ல. அதுங்க மென்மையான விலங்குகளை கொடூரமா கொண்டு அது அதுங்களோட குணம். இந்த புக்ல இருக்கிற வார்த்தையை நல்ல விதமா எடுத்துக்கணும். புலி தன்னோட இறைக்காக கொடூரமா வேட்டையாடுது. அதே மாதிரி இளம் சிங்கங்கள் மத்தவங்கள ரொம்ப பயமுறுத்துது. இந்த மிருகங்கள்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. இந்த பைபிள் மிருகங்களை பத்தி சொல்ல வரல ராய். இந்த உதாரணங்களை வச்சு மனிதர்களுக்கு கருத்து சொல்லுது. சக்தி வாய்ந்த மனிதர்கள் கூட பாவம் செஞ்சு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அடுத்த சாப்டருக்கு போலாம். சிங்கத்தோடைய சத்தம், அது ஒரு மிகப்பெரிய கர்ஜனை. சிங்கத்தோடைய பற்கள் வெளி தூங்க நேரம் ஆயிடுச்சு. மம்மி, இங்க ஒரு சிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. வா போய் தூங்கலாம். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு. குட் நைட்.
சீக்கிரம் வந்துரு. கர்ஜனை சீக்கிரம் வா. கர்ஜனை. மறுபடியும் நீ நடந்துகிட்டு இருக்கியா? சாரி மம்மி. உனக்கு எப்பவுமே அந்த காவல் தேவதைகள் தான் துணையா இருக்கணும். அங்க இருக்கிற உடல் பாகங்களை பரிசோதனை பண்ணி பார்த்தேன். அந்த பாகங்கள் எல்லாமே கடிச்சு குதறப்பட்டிருக்கு. கடிப்பட்ட ஒரு உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஓநாய் கூட்டங்கள் கடிச்சு குதறி இருக்கலாம். என்ன சொல்றீங்க? குதிரை இருக்கு? ExtremeDog.com. சாப்பிடுறதுக்காக. சாப்பிடுறதுக்காகவா? இந்த கால் துண்டுல கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை. கை பாகம் தனியா இருக்கு. 4 விரல்களையும் அதுங்க கடிச்சிருக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கும் நீயே யோசி. இல்ல, இவருடைய விரோதிகள் யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா? பழி வாங்கறதுக்காக. அவருக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்களான்னு அவங்க ஃபேமிலி கிட்ட விசாரி. ஆனா அவன் வெட்டப்படல, அவன் தின்னப்பட்டிருக்கான். இங்க எப்படி கடிச்சிருக்கு பாரு. இது வெட்டப்படல, கடிக்கப்பட்டிருக்கு, மெல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை கரடியா இருக்கு. மனுஷங்களை தின்ற கரடியை பத்தி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது. இந்த கடிப்பட்ட அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது பற்கள் ரொம்ப பெருசா இருக்கணும். அதாவது எப்படி சொல்றது? போதும் நிறுத்து. அந்த இடத்துல அந்த மாதிரி மிருகங்கள் எதுவுமே கிடையாது. அது எனக்கு தெரியும் கிராடி. ஆனா இதை நிச்சயமா மனுஷங்க பண்ணல. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நம்புறது நம்பாதும் இஷ்டம். இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னா, மக்கள் கிட்ட கதவுகளை மூடிக்கிட்டு பாதுகாப்பா இருக்க சொல்லு. உங்களுக்கு பிடிச்ச ஆப்பிள் பை, டோனட்ஸ் எல்லாம் இங்க ரெடியா இருக்கு. ஸ்கூல் போர்ட்ல இருக்கவங்களும் பிரின்சிபலும் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? ஸ்கூல் ப்ரோக்ராம்ல இருந்து மியூசிக்கை கட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தெரியுமா? 5th கிரேட்ல இருந்து தான் மியூசிக் கிளாஸ். கிராடி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்டிப்பா இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என்ன சொன்ன? சரி, அந்த ஆப்பிள் பாய் எங்க இருக்கு? அதான் அங்க இருக்கு. நீ என்ன யோசனையில இருக்க? நான் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியா, காட்டு பகுதி பக்கம் போக வேண்டாம்னு சொல்லுங்க. அங்க ஆபத்து அதிகமா இருக்கு. சரி, ஓகே. ஹாய் ஷெரீப். ஹாய் மேயர். ஆப்பிள் விருந்த கொண்டாடுறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா? அதை கொண்டாடும் போது இங்க டிராபிக் ஜாம் ஆயிடும்னு வேற சொல்றாங்க. எப்பவும் இப்படித்தானே இருக்கு. எனக்கே தெரியல. உண்மையிலேயே மேரி பசங்க கூட ரொம்ப அன்பா இருக்காங்க. இருக்கீங்க. அது சரி, உனக்கு பசங்க இல்லையா? ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். அட கடவுளே, ரொம்ப நாளா நம்ம காத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உனக்கு நடந்திருக்கா? ஒரு மான் கூட இல்ல. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாமா? காத்திருந்து எனக்கு போர் அடிக்குது. என்ன பண்ற? நான் இந்த வாரம் ஓய்வு எடுத்துக்க போறேன். திரட்டு என்ன பெயிண்ட் கன் பேட்டல கூப்பிடுறான். பெயிண்ட்டுக்கு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு ஹாரி. என்ன பண்றது, வேற வழியே இல்லையே. இங்கதான் சொல்றதுக்கு எதுவும் இல்லையே. நீ வேணும்னா அப்புறமா அங்க வந்துரு. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு. உனக்காக நாங்க காத்துட்டு இருக்கேன். ஓகே.
ஏய் பேட், என்னோட பேலட் அங்க இருக்கா? என்ன பண்ற? பேட், அவன் துப்பாக்கியால சுட்டிருக்கானா? உதவிக்காக எதுவும் கத்துனானா? அப்படி அவன் கத்திருந்த ஹாரிக்கு கேட்டுருக்குங்க. ஷெரீஃப், நாங்க இங்க இருக்கோம். போலாம் பா. என்ன பாருங்க சார். என்ன பாத்தீங்க? இந்த காலடி தடத்தோட முழு டீட்டெயில் ஓகே சார். அதுவும் உடனே. Have you had a chance to check out the cast? Yeah, sure. Tiger. So what? Where'd you get it? A what? Front paw. Big two. A tiger? Yeah, you know, சராசரியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். 10-12 அடி இருக்கும். ஓகே சார், புலி எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். இந்த காலடி தடம் எங்க கிடைச்சது? இங்க இருந்து 20 நிமிஷம் தூரத்துக்கு போகணும், அதுவும் காட்டுக்குள்ள. அதுக்கு வாய்ப்பே இல்ல. புலி அந்த காட்டுலயா இருக்கு? சொல்லுங்க. புலி இந்தியா சைனால தானே இருக்கும். ஆனா இங்க மக்களை கொண்டுகிட்டு இருக்க சார். கொன்னுடுச்சா? அங்க போன பொதுமக்கள்ல சில பேரை கொண்டுடுச்சு. அப்படி இல்லைன்னா ஏதாவது சர்க்கஸ்ல இருந்து இந்த புலி வந்திருக்குமா? இல்ல, இங்க இருக்கிற உள்ளூர் ஜூல இருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வரல. சர்க்கஸ்ல இருந்து வந்து கேக்குறேன். இல்லையே சார், நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அது ரெக்கார்ட்ஸ்ல இல்லாத விலங்கா இருக்கலாம். பிளாக் மார்க்கெட்ல வந்திருக்கலாம். பிளாக் மார்க்கெட்லயா? ஆமா, பெரிய விலங்குகளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. தன்னோட செல்ல பிராணிகளுக்கு அதோட ரத்தத்தை செலுத்த விரும்புறாங்க. அதுக்காக கொண்டு வந்த விலங்கா இருக்கும். இந்த மாதிரி விலங்குகளை கொல்றவங்களை நீ பாத்திருக்கிய? புலிகள் அவ்வளவு சாதாரணமா கொல்ல முடியாது. அதுங்க இருக்கிற இடத்துக்கு நடந்து போய் கொல்ல முடியாது. நம்மளோட வேகமானது, நம்மளோட பலமானது, அதை விட புத்திசாலித்தனமானது. நாம ஒரு மைல் தூரத்துல இருந்தாலும் அதுக்கு தெரியும். சத்தமே இல்லாம வரும். அதுவும் காட்டுல நமக்கு முன்னாடி 20 அடி தூரத்துல நிக்கும். ஆனா நமக்கு தெரியாது. ஒருவேளை பல வருஷங்கள் அந்த காட்டுல இருக்கலாம். பல வருடமா? அதுக்கு உணவு தான் முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் சரி பேசுறேன். அந்த உடம்புடைய இன்னொரு பாகம் கிடைச்சிருக்கு. பாதி கால் மட்டும் மரத்து மேல இருக்கு. என்னது? கொஞ்சம் முடியும், சில எலும்பு துண்டுகளும் இருக்கு. நாங்க காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்க போறோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அங்க இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் வெளியில வர சொல்லு. உடனடியா, அதுவும் இப்பவே. ஓகே. நான் கவர்னர் கிட்ட பேசி ஆகணும். இங்க சில மரணங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி அவர்கிட்ட நான் டீட்டெயிலா பேச. மன்னிச்சிடுங்க, இந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்ப நான் அவர்கிட்ட எப்ப பேச முடியும்? இன்னும் 10 பேர் செத்ததுக்கு அப்புறமா? எலனோர், உடனே பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. அவங்க கிட்ட விசாரணை பண்ண சொல்ல போறீங்களா சார்? நான் சொன்னதை மட்டும் செய். வாவ், எங்க கிட்ட எந்த முழு தகவலும் இல்ல. எங்களோட இணைப்புகள்லாம் கட் ஆயிருக்கு. இதுவரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இந்த தகவலே கிடைச்சது. கோடி வாட்ச்மேனுடைய பாடி எங்களுக்கு கிடைக்கல. ஆனா சில மனுஷ துண்டுகள் மட்டும் கிடைச்சது. ஓகே, அமைதியா இருங்க.
எங்களுக்கு ரெண்டாவதா கிடைச்ச பாடிக்கு பக்கத்துல சில காலடி தடயங்கள் மட்டும் கிடைச்சது. அதையெல்லாம் எடுத்துட்டு போய் டாக்டர் ஃபில்லு கிட்ட கொடுத்தோம். அவர் சொல்றத வச்சு பார்த்தா அது பெங்கால் டைகரா இருக்கும். தேங்க்யூ. நீங்க கேளுங்க. ஷெரீஃப், நான் நியூஸ் 8ல இருந்து கேத்தி காரிக். பெங்கால் புலின்னு சொல்றீங்க. இந்த 3 மரணத்துக்கும் அந்த புலிக்கு என்ன சம்பந்தம்? அங்க இருக்கிற ரத்த அடையாளங்கள் வச்சு பார்க்கும்போது அது நிச்சயம் ஒரு டைகரா தான் இருக்கும். மனித ரத்தத்தை ருசி பார்த்து அதுங்க ராத்திரி பகலா இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால காட்டை சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க பாதுகாப்பா இருக்கணும். எதுக்கும் கூட்டமா இருங்க, ஆயுதத்தோட இருங்க. மத்தவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி அவங்கள ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஏன்னா அது வெறி பிடிச்ச அவனுக்கு மூளை குழம்பி இருக்கு. லைவ்ல இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நியூஸ் 8ல இருந்து கேத்தி காரிக். நீ நிதானத்துல தானே இருக்க. அந்த ஆப்பிள் விருந்து நடக்க கூடாதுங்கிறதுக்காக டிவில ஏதோ சொல்லி மக்களை பயமுறுத்திட்டியா? அப்படி சொல்லலன்னா அவங்க செத்துருவாங்க. இந்த மாதிரி நடந்ததுன்னா அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. ஓட்டு போடுறவங்க 2 பேர் இப்ப இறந்திருக்காங்க. இதுல நீ தலையிடாத. கொல்லப்பட்டது யார் யார்? ஜோடி வாஸ்பன், மேட் மார்டின், சாரா ஜான்சனுடைய ஹஸ்பண்ட் லாம்பர்ட். காதலுக்காக இறந்திருக்கான். அது சரி, அந்த புலி எங்க இருந்து வந்திருக்கு? அதோட இடத்துல இருந்து வந்திருக்கோம். எனக்கு எப்படி தெரியும்? நான் கவர்னரை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ கவர்னருக்கு போன் பண்ணியா? அது என்னோட வேலை, உன் வேலை கிடையாது. இத பாரு, எது எப்படியோ அந்த புலி எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதான் அப்பவே சொன்னேன், 200 மைல் தூரத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து. அப்படின்னா அது இங்க இருந்து போயிடுச்சு, இனி திரும்பி வராது இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை? இது பாரு, இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுமக்கள் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப அமைதியா டவுனை பாதுகாக்கணும். செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணு, அதையும் பொறுப்போடு செய். இதோ இங்க இருக்கியா? வாவ், சூப்பர். நிம்மதியா படுத்து தூங்க. என்னமோ தூக்கமே வரல மேரி. இருட்ட பார்த்து பயப்படுறியா? நான் போலீஸ், எப்படி பயப்படுவேன்? நான் இருட்ட வெறுக்கிறேன். அதான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம். நீ எதை நினைச்சும் பயப்படாத. வெளியில பூதங்களும் கிடையாது. புலி தலையை கொண்டு வந்தா பரிசு கொடுக்கறதா போட்டிருக்காங்க. என்ன ஜோக் அடிக்கிறியா? இல்ல சார், இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் எடுத்து வை, யார் என்னன்னு விசாரிச்சு வை. முடிஞ்ச அளவுக்கு டீடைல் சேகரிக்கிறேன். நேத்து நைட்டே இது நெட்ல வந்திருக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல நான் அங்க வருவேன். ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைக்கல. யாராவது ஒருத்தர் புலி தலையை கொண்டு வந்தா அவங்களுக்கு பரிசு தரத ஆரம்பிச்சு, அதுவும் இன்டர்நெட்ல. இப்பதான் நாங்க விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். நீங்க சொல்றேன். ஓகே, இன்னைக்கு வந்து அந்த நியூஸ் அறிவிச்சது யாரு? நம்ம கவர்னரா இல்ல அந்த மேயரா? அந்த மேயரா இருக்க முடியாது, வேற யார் சொல்லு? Come on. என்டர்டைன்மெண்ட் வீக்லி. Lone Ranger at TamilRockers.net. அதுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள வார்ன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் ஷெரீஃப். நல்லது நல்லது, நல்ல காரியம் பண்ணிருக்கேன். பரிசு அறிவிச்ச அந்த பத்திரிகைக்கும் பொதுமக்களுக்கும் உடனடியாக அந்த நியூஸை சொல்லு. எக்காரணத்தை கொண்டு காட்டுக்குள்ள போக கூடாது. அதையும் மீறி காட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு தான் போவாங்கன்னு சொல்லு. நம்ம கிட்ட ஜெயில் இல்ல ஷெரீஃப். ம்? ம். என்னது? என்ன நடக்குதுன்னு புரியலையே. அது சரிவா, நம்ம காட்டு போலாம். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வை. ஞாபகம் வச்சுக்கோ, ஷெரீஃபையும் கவர் பண்ணி ஆகணும். ஓ, உல்ஃபும் இங்க வந்துட்டா. டயானா சாகும்போது அந்த கான்வாயில நீ இருந்ததா சொன்னாங்களே. சொல்றவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நீ நம்பியோ என்ன? சரி ஹால விடு. அந்த பயம் இருக்கணும். இந்த வெயில்ல போய் நீங்க வந்து மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. நம்ம விளையாடலாமா? கண்டிப்பா, ஆனா வெளியில போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. ஓ சரி, உள்ள வரியா? இல்ல பரவாயில்ல விடு. ஏன் நீ எப்ப கூப்பிட்டாலும் உள்ள வர மாட்டேங்கிற? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ ஹலோ, நீ யாரு? ராய் சேட்டர்னி மேம். ஓ நீதான் ராயா? ஜார்ஜ் உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கான். நீ ஸ்கூலுக்கு போகலையா? இல்ல மேம். நீ ரொம்ப சாஃப்டா பேசுற ராய். நீ உண்மையிலேயே குட் பாய். நீ நடந்து வந்தியா? ஆமா மேம். இங்க நடக்கிறது பாதுகாப்பு இல்ல ராய். நீ புலிய பத்தி கேள்விப்படலையா? உங்களுக்கும் அத பத்தி தெரியுமா? நல்லா தெரியும், நாங்க நியூஸ்ல பார்த்தோம். அது 3 பேரை கொண்டு இருக்கு. அதனால தான் நீ ஸ்கூலுக்கு போலையா? நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? அது வேற ஒரு ஸ்கூல். அது ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கு. நான் வேணா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க இருக்கன்னு சொல்லவா? கண்டிப்பா மேம். ஆனா ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர். அது எப்பவும் வேலை செய்யறது இல்ல. நான் வேணா இன்னொரு நாள் வரேன். ராய் வேண்டாம், நீ ஒழுங்கா திரும்பி வந்துரு. நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது. பெட்ரோல் கார் பார்த்த உடனே எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்டர்நெட்டை பார்த்து புலிய வேட்டையாட வந்திருக்காங்கன்னா இவனுக்கு நிச்சயம் பைத்தியக்காரன். சொல்லு எஸ்ரா. இங்க பழைய காட்டன் ஃபேக்டரி கிட்ட ரூட் 67ல ஒரு வண்டி கவுந்து கிடக்குது. வண்டிக்கு பின்னாடி ஏதோ மர பலகைகள் இருக்கு, ஆனா கதவு திறந்திருக்கு. இது கண்டிப்பா நைட் ரோட்ல கவுந்திருக்கணும். இது பெரிய மிருக கூண்டு மாதிரி இருக்கு. முன் கதவு உடைஞ்சு திறந்திருக்கு. சொன்ன மாதிரி இது பிளாக் மார்க்கெட்ல வந்து மிருகமா இருக்கலாம். சாரி, அங்க ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு பாரு.
இல்ல இங்க எந்த தடையுமே இல்ல. வண்டியில டிரைவர் இருக்காரா? இல்ல இங்க வண்டியில யாருமே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் வண்டியை விட்டு ஓடி இருப்பான். நான் அவனை பார்த்துட்டேன். அவனுக்கு அடிபட்டிருக்கு. அவனோட உடல் பார்க்கவே கொடூரமா இருக்கு. சரி, கார்னரை கூப்பிடு. தம்பி, ஓடாத, திருப்பி வா. நான் தான் ஷெரீப். Lone Ranger at TamilRockers.net. எங்க போயிருப்பா? என்ன கொடுமை இது? போட்டோகிராஃபர் தான். சரி, இதுல பார்க்கலாம். இரு. இப்ப என்ன டைம் இருக்கு? 1:47. அது 20 அடி தூரத்துல இருந்தா கூட அதை பார்க்க முடியாதுன்னு ஃபில் சொல்லியிருக்கேன். 20 அடி தூரத்துக்குள்ள இப்ப இருக்கா? நியூஸ் 8ல இருந்து கேத்தி கேரிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க ஷெரீப். குற்றம் நடந்த இடத்துல மீறி நீங்க நுழையறீங்க. போலீஸ் நடவடிக்கை முடியற வரைக்கும் நீங்க வரக்கூடாது. தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். இங்க இருந்து போயிடுங்க. அவரை தான் நாங்க தேடி. என்ன நடந்தது போங்க. முதல்ல இங்க இருந்து. இந்த பற்கள் எவ்வளவு கூர்மையா இருக்கு பாத்தியா? ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். கவர்னரும் இதை பார்த்திருக்காரு. இந்த ஊர்ல பாதுகாப்பு குறைவா இருக்கான்னு கேள்வி கேட்கிறார். இது நமக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய அவமானம். நடந்த இந்த சம்பவத்துக்காக அவர் நம்மள டிஸ்மிஸ் பண்ணிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த புலியால ஏற்பட்ட சேதத்துக்கு பொதுமக்களுக்கு அவர் நஷ்ட ஈடு கொடுக்க போறதில்லை. அது மட்டும் இல்லாம அவர் நம்மள நம்பாம இந்த விஷயத்துக்காக ராணுவத்தை கொண்டு வர போறாராம். நல்ல விஷயம். எப்ப அவங்க இங்க வருவாங்க? நாளைக்கு காலையில வந்துருவாங்க. அதுக்குள்ள புலி ஆட்களை கொண்ட இடத்தை கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. கிளியர் பண்ணி நீ ராணுவத்துக்கு உதவியா இருக்கணும். இந்த விஷயத்தை பத்தி நிச்சயமா யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. நமக்கு உதவிகள் வரப்போதா? தேங்க் காட். லஞ்ச் கூட நீ ஒழுங்கா சாப்பிடல, அதனால மெல்லி பொறுமையா சாப்பிடு. நீ மிருகம் இல்ல. ராய் தானே? உங்ககிட்ட பேசுன, இங்க வா. மிஸ்ஸஸ் வில்லட் நேத்து எங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணியிருந்தாங்க. ராய்னு ஒரு பையன் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் 10 மைல் தூரத்துல காட்டுக்குள்ள இருக்கான்னு சொன்னாங்க. அந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த இடம். ஆமா சார். சரி, இந்த காட்டுக்குள்ள ஒரு புலி இருக்கிறது உனக்கு தெரியுமா? டிவில சொன்னாங்களே, அது தவிர வேற யாரும் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லலையா? இல்ல சார், எங்க வீட்ல டிவி இல்ல, போனும் இல்ல. ராணுவ வீரர். சோல்ஜர்ஸா? எஸ், புலியை கொல்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அத கொண்டுடுவாங்களா? ராய், நான் சொல்லிருக்கேன், மற்றவங்களோட சேர்ந்து நீயும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். காட்டுல சுத்துறது தவறானது.
நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். நிஜமாவா சொல்ற? ஆமா. சரி வா, நாம இங்க இருந்து போறோம். மம்மி. மேடம், நீங்க சர்ஜலி. மிஸ்டர் சாரோலி, நான் தான் ஷெரீப் கிராடே. ஒரு புலி தப்பிச்சு வந்து இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால உங்க மகாராயை எங்கேயும் வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓ கண்டிப்பா. நன்றி ஷெரீப். நீ உள்ள வா ராய். தேங்க்யூ சார். ஷெரீப் கிட்ட நீ புலிய பார்த்ததா சொன்னியா? இல்ல மம்மி. ராய், என்கிட்ட போய் சொல்லாத. இங்க மிருகங்கள் இருக்கிறதா மத்தவங்கள நம்ப வைக்காத. இந்த இடத்துல எந்த கங்காருவும் இல்ல, சிங்கமும் இல்ல, புலியும் இல்ல. ஆனா மம்மி நான் அத பார்த்தேன். அத பத்தி பேசாத. அப்படி எதுவும் இல்ல. நாம இங்க பாதுகாப்பா இருக்கிறது கடவுள் கிருபை. கடவுள் மேல நம்பிக்கை வை, மத்த எதையும் நம்பாத. இப்ப நீ போய் விளையாடு. உனக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் பேசணும். கேக்குதா? உன்னை பிடிக்க வீரர்கள் வந்திருக்காங்க. அன்பார்ந்த பொதுமக்களே, இந்த டங்கூரா கொண்டாட்டத்திற்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நடன அழகிகளின் கண்கவரும் நடனம். அடுத்ததாக அணிவகுப்பது நம்முடைய ஜான்சனின் ட்ராக்டர். ரொம்ப அருமையாக இருக்கிறது. அடுத்து வருவது ஆப்பிள் கொண்டாட்டத்தில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள். கொண்டாட்டத்தில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அதோ பாருங்கள், பரிசு பெற்ற வீராங்கனைகள் கிங் அண்ட் டயானா. நாம சாதிச்சிட்டோம் ஷெரீப். இந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. எல்லா மக்களும் ரொம்ப உற்சாகத்தோட சந்தோஷமா இத கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம். அடுத்த வருஷம் ஒரு புலிய வாடகைக்கு எடுத்து கூண்டுல அடைச்சு இங்க காட்டுவோம். ஷெரீப், சார்ஜன் வின்சார்ட், நான் தான் ஷெரீப் காடே. இவங்க என்னுடைய அசிஸ்டன்ட். நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். எங்க உதவி உங்களுக்கு தேவையில்லையா? உங்க கூட 6 பேர் மட்டும்தான் இங்க இருக்காங்க. இதை பிடிக்கிறதுக்கு பெரிய பட்டாளமா வரணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்க. அது ஒரு வெறி பிடிச்ச மிருகம். ஏற்கனவே மிருகங்களை பத்தி நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும். புலியதான் வேட்டையாட வந்திருக்கோம், தீவிரவாதிகளா இல்ல. இல்ல, நீங்க அந்த புலிய பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க சொல்லிதான் புலிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க மேல எனக்கு நிறையவே மரியாதை இருக்கு. அந்த புலிய பிடிக்க எங்க ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நீங்க எப்பவுமே என்னோட தொடர்பே இருங்க. ஓகே பாய்ஸ், அதை எடுத்து வாங்க. இந்த 4 ஏரியால தான் அந்த புலி எல்லாரையும் கொண்டு இருக்கு. நாம வடக்கு திசையில இருந்து அந்த புலிய விரட்ட ஆரம்பிச்சோம்னா தெற்கு திசையில வச்சு சரியா அதை பிடிச்சிடலாம். நாம எல்லாரும் 2 குழுவா பிரிஞ்சு அந்த புலிய கண்டிப்பா பிடிச்சு ஆகணும். நாம எல்லாரும் இந்த மாதிரி முக்கோண வடிவத்துல இருக்கணும். அதே நேரத்துல எல்லாரும் அவங்க தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்துல அந்த புலிய நம்ம நினைச்ச இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். குட். என்னோட ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு வேணுமா? நீங்க எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தாலே போதும், தொந்தரவு கொடுக்காம. நேத்தே இந்த ஏரியாவை நான் கிளியர் பண்ணி வைக்க சொன்னேனே. நேத்தே நாங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். அப்படின்னா அந்த கூடாரம் எப்படி இங்க இருக்கு? 4 new movies, latest Tamil, Hindi, Telugu, and Tamil movies, streaming on
ஹலோ, இந்த இடத்துல யாரும் கேம்ப் போடக்கூடாது, ஏன்னா இது தடை செய்யப்பட்ட பகுதி. இது தடை செய்யப்பட்ட பகுதி தான், ஒத்துக்கிறேன். நான் புலிய வேட்டையாட வந்திருக்கேன். டீ வேணுமா? சார், நீங்க இங்க இருக்கிறது உண்மையிலேயே பெரிய ஆபத்து. அது மட்டும் இல்ல, ராணுவ வீரர்கள் வேற இங்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. நான் கர்னல் ஜேம்ஸ் கிரஹாம். நான் ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆனவன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் ஷெரீஃப். கிரேடி. ஹாய் கிரேடி. உங்க பேரு கர்னல் ஜேம்ஸ் கிரஹமா? ஷார்ட்டா ஜிம்னு கூப்பிடுங்க போதும். டைம்ஸ்ல உங்க பிரச்சனை நான் படிச்சேன். உங்க நிலைமை மோசமானதுதான். இது வரைக்கும் அந்த புலி கிட்டத்தட்ட 4 பேரை கொண்டு இருக்கு இல்லையா? 5வது அது யாரையும் கொல்லக்கூடாது. கடைசியா நான் கொன்ன புலிய 228 பேர் சாப்பிட்டிருக்காங்க. என்னது? அது என்னோட ஷிகார் நாட்களை ஞாபகப்படுத்துது. ஷிகார்? ஹிந்தில அது வேட்டைன்னு அர்த்தம். ஓஹோ, கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல கர்னல். இல்ல, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். விட்டுருங்க. சரி, நான் சொல்ல வரதை நீங்க கொஞ்சம் புரியுது. சரி, புலிகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை எப்படி வேட்டையாடுறதுன்னு உலகத்துல எனக்கு மட்டும்தான் தெரியும். நேத்து பத்திரிகையில உங்க ஆர்டிக்கலை படிச்சா, அதனால உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க கிளம்பலாம். ஆனா 2 விஷயம் மட்டும் உண்மை ஷெரீஃப். புலி வேட்டையாடுறதுல கில்லாடி. புலிக்கு வேட்டையாடுறதுல இரவு பகல்றதே கிடையாது. சந்தேகமே இல்ல ஷெரீஃப், உங்க வீரர்கள் தோத்துடுவாங்க. அவங்க வேலையை முதல்ல முடிக்கட்டும், அப்புறம் ஏன் வேட்டையை ஆரம்பிக்கிறார். மறுபடியும் சந்திக்கலாம். Unit 1, area clear. Continuing due south. Copy that. Unit 2. All clear. Proceeding southeast. Unit 3. Clear. Continuing southeast. Wow, goose chase. Listen up, teams. We're coming to the end of the first sector. Hold positions. First sector all clear, Sergeant. Roger that, Corporal. Start Sector 2 recon immediately. Roger that, sir. Timmons, take a new course. Timmons? Timmons! Timmons! Report immediately! Missing a man, Sergeant. He was right next to me a moment ago. Say again, Corporal. May have a man down here. How? Hold your position. Units 2 and 3 report to Corporal Howell immediately. See you later. Hi, Mrs. Dugan. Roy,
You shouldn't be walking through the woods alone. I just came to meet my mom. Don't you know what's going on out there? Ferocious man-eater, the 600-pound Taruga County tiger. Local authorities confirmed that they have found gruesome half-eaten remains and scattered body parts. Forensic evidence indicates each victim was ruthlessly stalked, attacked, and slaughtered in the woods surrounding this small town. Authorities are urging everyone to stay inside until the National Guard finish operations and destroy this vicious man-eater. Reporting from a town in terror, I'm Kathy Couric, News 8. Why do they have to destroy it? Didn't you hear? It's killing people. It's lost and starving. Why can't they just feed it until they can catch it? You better pray it don't catch you. No, it's not like that. It's nice. I've seen it. You've seen the tiger? No. I mean, in a dream, make-believe. A nightmare sounds more like it. Well, let's hope the army gets rid of this thing right quick. He was right beside me. And then he's gone. No sound. Nothing. No sign of a body. No sign of a tiger. Nothing. Do you have a plan B? Call up reinforcements. No need to risk more men, Sergeant. For the inexperienced, stalking a man-eating tiger is an exotic means of suicide. Look here. It was moving. Then it stopped. It waited for your men to pass. And then it seized one of them from behind. The first bite would have likely crushed his windpipe so he could make no sound. And then the tiger dragged him backwards. This way. Your man. I'm sorry, Sergeant. Grader, get the civilian out of my sight. I've hunted and killed 12 tigers in my career, Sergeant. How many of you? I work alone, Sheriff. Alone? Just me and my double rifle. Chambered for the 470 Nitro Express. 2 shots before I reload. Enough to bring down a bull elephant. It's presented to me by the government of India for esteemed services. Lone Ranger at TamilRockers.net. Why come with me, Sheriff? Especially after what we just saw right there. Because you're the only person that seems to know what to do here, that's why. Not by happiness, not by progeny, not by wealth. But by sacrifice alone can immortal goals be achieved. It's an old Hindu teaching. That's nice. But what I want to find... I was staying in a small house in India with my family, just outside Delhi, many years ago. 4 of us on the floor asleep. It was a hot night. A window had been left open to circulate the air. Without waking us, a tiger crept inside, dragged my 12-year-old son out of the room and quietly killed him. The banging noise that awoke us was the beast having pulled the body halfway out through the bathroom window and getting it stuck. The kind of knowledge you need for this is not something that can be passed along as idle advice.
Go back to town. Tend to your people. I'll check in later. Mom, did you see the news on the TV at the store today? There's no time for that nonsense, Roy. Besides, Mrs. Dugan had me scrubbing the back room today. Do you know if people on TV are actually telling the truth? You won't find the truth on TV. The good book's the only truth you need. Yeah, I guess so. I'll make us a nice dinner tonight. Annie gave me some cans of soup. Are you here? They're talking about you on TV now. They say you killed people. Are they just afraid of you? Well, you can stay here with me if you like. It's safe here. Nobody ever comes up here. I'll take care of you. Whoa. We're really here. It wasn't a dream. Get me a shot at it. I'll blow its damn brains out. ExtremeDawn.com. I know so. I'm gonna put his head on my wall. Is that the National Guard? Yeah, they're doing roadblocks now, keeping out bounty hunters. Guardsman, this is the deputy sheriff. Can you hear me? Guardsman, this is the deputy sheriff. Can you hear me? They left in a hurry. Not that long ago. Call Eleanor, let her know where we are and why. You see that tiger, you lean on the car horn. To hell with the horn. If I see that tiger, kablam! I'm a hero.
Help me. Tiger didn't do this. You've been shot? It's here. Got my partner. Ezra, you see it? We're gonna get you to a hospital, okay? No. No, don't leave me. Sorry, you're gonna be okay. Right. You just hang in there. I'll be right back. No. 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 Don't go. Don't go. No. Grady. Yes, Eleanor. Where is the location? Thank you. Grady? Sharon and Ezra found an abandoned National Guard troop carrier. 2 guards were missing. Sharon and Ezra are not responding. Oh my God. Yeah. Grady? I know. It's remarkable. Hello. Hi. What's your name? I'm Roy. Roy Satterley. என்னோட பேர் ஜிம். ஆமா, நேத்து நீ இங்க வரும்போது அந்த புலி இங்க இருந்ததா? அந்த புலி உன் வீட்டு ஜன்னல் வரைக்கும் வந்திருக்கு, அப்புறம் இங்க வந்து உட்காந்துருக்கு. உங்களுக்கும் அந்த புலிய பத்தி தெரியுமா? அதுகிட்ட உனக்கு பயம் இல்லையா? இல்ல. புலிகள் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? புலிகளா? ஏசியால இருந்து வருது. அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. புத்த வரலாறு படி பார்த்தா ஒரு ஆசிரியரால தாக்கப்பட்ட ஒரு பையன் தன்னோட ஆசிரியர் மேல இருந்த கோவத்தினால காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். தன்னோட கோவத்தினால
அவன் தான் முதல் புலியா மாறினான். உண்மையாவா? புலி எதுக்காக உன்னை தேடி வருதுன்னு நினைக்கிற? அது எனக்கு தெரியல. அத பத்தி எனக்கு கனவு வந்தது. அப்படின்னா நீயும் ஒரு புலியா? ஆமா, இந்த காட்டுக்கு நான் தான் புலி. 4 new movies. அது என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே நீ ஒரு வித்தியாசமான பையன்தான். அந்த புலி எங்க போச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். இந்த காலடி தடத்தை பாரு. 2 மான்கள். சொல்ல போனா இது முன்னாங்கால்கள்து நினைக்கிறேன். அப்போ அதுங்க எங்க போயிருக்கோம்? அதங்க இங்க வந்தது. ஏதோ அதுங்களை பயன்படுத்துச்சு. அதனால அது வேகமா இந்த பக்கம் போயிருக்கு. அது போய் எவ்வளவு நாள் இருக்கும்? 2 நாளா இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு யாராவது கத்து கொடுத்திருக்காங்களா? இல்ல சார், இதெல்லாம் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்படியா? புத்திசாலியான பையன்தான். உன்கிட்ட திறமை இருக்கு. சார், சொல்லு ராய். புலிய கொல்ல வீரர்கள் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ கேள்விப்பட்டது சரிதான், அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா ஏன்? புலிகள் ரொம்ப ஆபத்தானது ராய். அது யாரையும் துன்படுத்தலையே. நீ அதோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு எதுவும் புரியல. நீங்க அதை கொல்ல போறீங்களா? ஆமா, அது ஒரு ஆபத்தான விலங்கா இருக்கிறதுனால அதை வேட்டையாடி தான் ஆகணும். நிறைய மனிதர்கள் அதால கொல்லப்படுறாங்க. இதை நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராய். திரும்பவும் உன்னை சந்திப்பேன்னு நினைக்கிறேன். பாய். பாய். ஜேம், நான் நாளைக்கு இங்கதான் இருப்பேன். நீங்க வருவீங்களா? ஷெரீஃப், இங்க என்ன நடக்குது? இந்த வண்டி அங்க இருந்து எடுங்க. இல்ல, என்னாச்சுன்னு ஏதோ சொல்லுங்க. நடக்க கூடாது நடந்திருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எல்லாரும் இந்த மாதிரி அடிக்கடி தயவு நடந்துட்டு செஞ்சு இருக்கு. எடுங்க ப்ளீஸ். இதுக்கெல்லாம் இந்த என்ன இடத்த எவ்வளவு சீக்கிரம் காரணம் போக முடியுமோ சொல்லுங்க. போயிடுங்க. ஷெரீஃப், நீங்க அந்த புலிய நேரடியா பாத்தீங்களா? போங்கன்னு சொல்றேன்ல. ஷெரின், என்னாச்சு? அவனை விட்டு தனியா போய் ஒரு நிமிஷம் கூட ஆகல. நான் ரேடியோல அனௌன்ஸ் பண்ணல. நான் ரூல்ஸ் மீறிட்டேன். இதுல உன்னோட தவறு எதுவுமே இல்ல. நீ வேணும்னு போலியே. அவனை தனியா விட்டுருக்க கூடாது. என்ன இங்கதான் இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் இங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சு எங்க அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. இங்கதான் நெருங்கிட்டோம். வா, அங்க போறதுனால ஆபத்து இல்லையே. இங்கதான். ஓ, இத பாரு. நான் சொன்னேன்ல, இது புலியோட காலடி தடமா? ஆமா.
பக்காவா ட்ரைனிங் எடுத்த 2 சோல்ஜர்ஸை எப்படி புலியால கொல்ல முடியும்? அந்த தலகணத்தால தான் அவங்க 2 பேரும் லாரிலேயே அஜாக்கிரதையா இருந்துட்டாங்க. ஒருவேளை புலி வெளிப்படையா ஆக்ரோஷமா அவங்களை தாக்கி இருக்கலாம். இப்படியும் கூட நடந்திருக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதாவது தென்பட்டு அதை நோக்கி அவங்க போயிருக்கலாம். ஆயுதங்களோட அவங்க அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். இங்க செதறி கிடக்கிற இந்த துப்பாக்கி குண்டுகளை வச்சு பார்க்கும்போது அவங்க பல முறை அதை நோக்கி சுட்டுருக்கலாம். ஆனா அது எப்படியோ தப்பிச்சிருச்சு. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல சுட்டுருக்கலாம். பயத்துல அவங்க சொல்ற பேச அவங்க தெரிவித்தாங்க. வர்ற சத்தத்தையும் அசைவுகளையும் வச்சு அவங்க சுட்டுருக்கலாம். அது பக்கத்துல இருந்தாலும் அவங்க கையில துப்பாக்கி அது எப்படி தாக்கிட்டு? அவங்க சுட்ட இடத்துல கண்டிப்பா அந்த புலி இருந்திருக்காது. அது இந்த பக்கமா வெளியே வந்திருக்கணும். முதல்ல இருக்கிறவர் துப்பாக்கியால சுடப்பட்டுட்டா, புலியால தாக்கப்படலாம். இவன் கீழே விழுந்ததுனால புலி இவனை கவனிக்கல. 2வது சோல்ஜரை அது இந்த பக்கமா தான் இழுத்துட்டு போயிருக்கணும். அதிர்ஷ்டவசமா இவன் உயிரோட இருக்கான். 2வது சோல்ஜரோட கழுத்தை புலி கடிச்சதுனால அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவனோட உடல் பாகங்களை அது முழுசா சாப்பிடும். என்னோட அசிஸ்டன்ட் எஸ்ரா இப்ப இங்க. ஒருவேளை அந்த புலி உங்க பேட்ரோல் கார்ல கூட நுழைஞ்சிருக்கலாம். காருக்குள்ள இருந்தவனை கடிச்சு அவனை வெளியே இழுத்துட்டு போயிருக்கலாம். அந்த போராட்டத்தில் அவன் போய் ஆரம்பிக்கலாம். அவன் உடனடியாக கொல்லப்பட்டிருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா அந்த புலிதான் பயங்கரமான வேட்டைக்காரன். பயங்கரமான வேட்டைக்காரன் வேட்கற்ற நான் அதை குடிச்சு காட்டுறேன். நீங்க எப்படி? நான் சவாலை ஏத்துக்கிறேன். நமக்கு நிறைய நேரம் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் தேவையில்லாததெல்லாம் சொல்றான். அதை ஷெரீஃப் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் ஷெரீஃப், உங்களால முடிஞ்சா சீக்கிரமா அந்த பத்திரிகைக்காரங்களை அனுப்புங்க. பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. அனுப்ப முயற்சி செய்ய. இது ஐ தானே? இல்ல, இது ஐ இல்ல. ஒன்னே ஒன்னு மிச்சம் இருக்கு. யூ இல்ல, யூ இல்ல. நீங்க தோத்து போயிட்டீங்க. நான் தோத்து போனா சந்தோஷமா? சரி, அது என்ன வார்த்தைன்னு சொல்லு. ட்ரைலர். TRALER. ராய், ட்ரெய்லர்ல நடுவுல ஐ இருக்கணும். TRAILER. பரவாயில்ல, புது பேப்பர் எடுத்து மறுபடியும் எழுது. மம்மி, ஜார்ஜி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போனாங்களா? நீங்க இருக்கிறது இப்போ பைபிள் படிக்க. இந்த உலகத்துல உன் கவனத்தை திசை திருப்ப தீய சக்திகள் இருக்கு. சரி, இது என்னன்னு கண்டுபிடி பாப்போம். இத பாருங்க, ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புலியால நம்ம 3 பேர் இழந்திருக்கோம். 2 ராணுவ வீரர்கள், ஒரு போலீஸ் ஆபீசர். ஷெரீஃப், ஏற்கனவே அந்த புலி பல பேரை கொண்டு இருக்கு. அப்படி இறந்தவங்களோட உடல் பாகங்கள் இன்னும் மிச்சம் இருக்கு. அந்த உடல் பாகங்களை வச்சு அந்த புலியை நீங்க பிடிக்கலாம் இல்லையா? இல்ல, இறந்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்காது. யாரோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே? நாங்க யாரையும் கூட்டிட்டு வரல. அப்படி கூட்டிட்டு வந்திருந்தா அவர் பேரை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அவர் பேரு ஜேம்ஸ் கிரஹாம். அவர் புலிய வேட்டையாடுறதுல கில்லாடின்னு எங்களுக்கு தெரியும்.
இந்த நேரத்துல நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன். சாரி, என்ன மன்னிச்சு. அந்த கிரகம் இந்தியால இருந்து வந்திருக்காரு. அவர் இதுவரைக்கும் ஏகப்பட்ட புலிகளை வேட்டையாடி இருக்காரு. கடைசியா 200 பேரை கொண்ட புலியை வேட்டையாடுறதுல அவர் தோத்து போயிருக்காரு. அதே போலதான் இப்பவும் என்னால முடியாதுன்னு சொல்ல போறாரு. அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க ஷெரீப். இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்டயே கேட்டு. அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி விசாரிக்க கூடாதா ஷெரீப்? அவரை நாங்க கூப்பிடல, ஆனா எங்களால முடிஞ்சதை நாங்க. இந்த தோத்து போன புலி வேட்டைக்காரனை வச்சா என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களால இந்த பொறுப்பை ஏற்று செய்ய முடியுமா? என்னுடைய அசிஸ்டன்டியை நான் இதுல இழந்திருக்கிறேன். வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய ஒரு இளைஞர். கேள்விகளை கேட்கலாம், ஆனா இழப்பு எங்களுக்கு தான் அதிகம். ஷெரீப் கொஞ்சம் நில்லுங்க, பதில் சொல்லிட்டு போங்க. இந்த பகுதியில இப்போ நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. நரமாமிசம் சாப்பிடுற அந்த புலி தற்போது 3 பேரை கொண்டு இருக்கு. அதனால இறந்தவர்களோட எண்ணிக்கை மொத்தம் 7ஆ உயர்ந்திருக்கு. உள்ளூர் பாதுகாப்பு உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மக்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியவில்லை. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இஸ்ரத் என்னோட ஒரே பையன், அது உனக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. குழந்தைங்க இருந்தா தான் அந்த வேதனை என்னங்கிறது உனக்கு புரியும். எனக்கு குழந்தை இல்லை, நம்ம குழந்தைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரிக்கும் கூட. சின்ன வயசுல இருந்தே என்னோட பையன் ஷெரீஃப் ஆகணுங்கிற கனவோட இருந்தான். அதுதான் அவனோட மிகப்பெரிய லட்சியம். அதனாலதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தான். அவனுக்கு 8 வயசு இருக்கும்போது கிறிஸ்துமஸ் வந்தது. அன்னைக்கு சாண்டா அவனுக்கு ஒரு கௌபாய் ஹேட்டை கிஃப்டா கொடுத்தாரு. அதோட அவனுக்கு ஒரு வெள்ளி மார்ஷல் பேட்ஜையும் கொடுத்தாரு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அத அவன் அந்த தொப்பியில வச்சுக்கிட்டு என்ன திருப்பி பார்த்து சொன்னான், டாடி உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன்னா. அவனை கொண்டுட்டு கர்னல் கிரஹாம், நான் ஷெரீஃப் வந்திருக்கேன். குட் ஈவினிங் ஷெரீஃப். உள்ள வாங்க. என்ன இந்த நேரத்தில் விளையாடலாம், வாங்க. போன தடவை நீங்க புலியை மிஸ் பண்ணிட்டீங்களா? இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? முடிஞ்ச வரைக்கும் நானும் முயற்சி செஞ்சேன். ஆனா புலி இருக்கிறது ஒரு கட்டுக்கதை. என்ன ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க. அரசாங்கம் எலெக்ஷனுக்காக என்ன பயன்படுத்திக்கிச்சு. மீடியாவா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது. எல்லாரும் எனக்கு எதிராயிட்டாங்க. மக்களும் அவங்க சொல்றத நம்பிட்டாங்க. அந்த மக்களுக்காக நான் எவ்வளவோ செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்தியாவில் தங்குறது எனக்கு ஆபத்தாயிடுச்சு. எனக்கு மரண பயமும் ஏற்பட்டுச்சு. அதனால தான் அந்த இந்தியாவை விட்டுட்டு என்னோட பிறந்த நாட்டுக்கே திரும்பி வந்துட்டேன் ஷெரீஃப். Lone Ranger at tamilrockers.net. சரி, இந்த நிலைமையில உங்களால் அந்த புலியை பிடிக்க முடியுமா? முடியுன்ற ஒரே நம்பிக்கையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். இல்ல வேண்டாம்.
இந்த ராத்திரி நேரத்துல இங்க எதுக்காக வந்த? அது உங்களை கொண்டுடுச்சு, நான் பார்த்தேன். கனவு கண்டியா? சரி வா, உன்னை வீட்டை கொண்டு போய் விட்டுறேன். ராத்திரி நேரத்துல தனியா வராத. எங்க அம்மா இன்னும் டூகல் ஸ்வீட்ல வேலை செய்யறாங்க. அவங்க திரும்பி வந்துருவாங்க. சரி பரவாயில்ல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா வா போலாம். ராய், நான் என்ன சொல்லிருக்கேன் தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. மம்மி அங்க பாத்து. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத ராய். ராய் ராய் கிரேடி, நான் தான் ஷேரன். சொல்லு அருணா. இந்த நேரத்துல கூட தூக்கம் இல்ல கிரேடி. நியூபீஸ் ஜெனரல் ஸ்டோர்ல இருந்து பர்க்லர் அலாரம் அடிச்சு. அப்படியா? நான் அது பக்கத்துல தான் இருக்கேன். இப்போ உடனே போய் பார்க்கறேன். ராய், நீ எங்க இருக்க? நீ ரொம்ப பயந்து போயிருக்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ எங்க இருக்கன்றத சொல்லு. கிரஹம், கிரஹம், கிரஹம். சார், ராய், ராய் எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். வண்டிக்கு கீழே.
அதோட ரொம்ப நல்லா கண்ணாமூச்சி விளையாடிட்டோம்ல. நீ ஏன் இங்கேயே தங்கக்கூடாது? எதுக்காக வெளியூர் போயிட்டு இருக்க? வயசான காலத்துல எதுக்கு அலைச்சல்? நானும் என் ஒய்ஃப் உன்னை நல்லா கவனிச்சுக்குவோம். ரொம்ப நன்றி கிராடி. ஆனா நான் என் வீட்டுக்கு திரும்பி போயாகணும். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட கடைசி வேட்டையும் கூட. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நமக்குள்ள நன்றி எதுக்கு? இவன் ரொம்ப புத்திசாலித்தனமான பையன். இவனை உங்களோட மகனா ஏத்துக்கங்க. மேரி, உனக்காக யாரை கூட்டு வந்திருக்கேன்? இவன் பேரு ராய். ஹலோ ராய்.